சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்க. ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட ஆமா பேசி. சார். புத்தாண்டு கண்டிப்பா வாழ்த்துக்கள். சார். நம்ம வியூவர்ஸுக்கும் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் சார். இது ஜென்ரலா வந்து இந்த டாபிக் நம்ம முன்னாடி பேசியிருக்கிறோம். ஒரு சிலர் கேட்டதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். ஆனா ரெகுலரா இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டா இந்த எஸ்டபிள்யூபி ஏன்னா வித்ட்ராவல் பத்தி பேசுறோம் இல்லைங்களா? ஒரு பாசிவ் இன்கம் ரெடி பண்ணும்போதுங்க கரெக்ட். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானுக்கும் ஐடிசிடபிள்யூ ஆப்ஷனுக்கும் நம்ம வந்து எப்படி சூஸ் பண்றது ரெண்டுத்துக்கான கிளாரிட்டி ஃபுல் கிளாரிட்டி இப்போ ஒருத்தர் வந்து இன்வெஸ்டர் இருக்கிறாரு டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டருக்காகவே மெயினா அவங்களே பாக்குறாங்கன்னா எப்படி அந்த டிசைட் பண்ணலாம் ஜென்ரலா நீங்க உங்களுக்கு தெரியும் அதாவது எப்படின்னா எஸ்டபிள்யூபி போங்க ஹை டாக்ஸ் பிராக்கெட்ல இருந்தா எஸ்டபிள்யூபி போயிடுங்க அதான் பெஸ்ட் லோ டாக்ஸ் பிராக்கெட்டா இருந்தா ஐடிசிடபிள்யூன்ற சொல்லுவாங்க இல்லைங்களா ரியாலிட்டியில அதை வந்து வித் டேட்டாவோட எப்படி அதை வந்து ஒரு டீப் ஒரு டச் கொடுத்து ஒரு ஃபுல் கிளாரிட்டி நம்ம வியூவர்ஸுக்கு கொடுக்கலான்றது தான் இன்னைக்கான கான்செப்ட் சார். உங்களோட ஓகே. ஒப்பீனியன் சார் எஸ்டபிள்யூபி ஐடிசிடபிள்யூ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா உங்களுக்கு ஆமா சார். ஜஸ்ட் ஆஸ் அ நீங்க வந்து ஒரு காமன் மேனா இருக்கும் போது அப்போ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்றது பார்த்தோம்னா நம்ம அடுத்தடுத்து நம்ம போறது கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. கண்டிப்பா சார். சார் எஸ்டபிள்யூபின்னா நம்மளுக்கு தேவையான கார்பஸை நம்ம சேர்த்து வச்சுட்டு ஒரு 5 இயர்ஸோ 10 இயர்ஸோ 15 இயர்ஸோ கழிச்சு நம்மளுக்கு தேவையான அமௌண்ட்டை வித்ட்ரா பண்றது. ஐடிசிடபிள்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு இதில் நாலேஜ் கிடையாது சார். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகணுன்றது எனக்கு தெரியாது. நீங்க சொன்னீங்கன்னா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். ரைட்டுங்க. ஓகேங்களா சரிங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு எஸ்டபிள்யூபிக்கு ஏன்னா இது ஜென்ரலா நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்ஸ் அதனால தான் நான் உங்களையே வச்சு அந்த ஸ்டேட்ல கேட்கிறேன் நான் ஏன்னா நம்ம ஓகே தனியா சார். கூட இந்த ஒவ்வொரு ஸ்லைட் பை ஸ்லைடா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஆனா ஓகே. ஒரு காமன் மேனுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கும்ன்றது நம்ம ஒரு கான்வர்சேஷனா கொண்டு போகும்போது நிறைய கிளாரிட்டி கொடுக்கலான்றது தான் அதுக்காக தான் அந்த கொஸ்டின் கேட்டேன் நான் உங்களுக்கு. இப்போ இது ஃபர்ஸ்ட் வந்து ஹெட் டு ஹெட் கம்பாரிசன் நம்ம வச்சிருக்கிறோம் எஸ்டபிள்யூபிக்கும் ஐடிசிடபிள்யூக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க கண்ட்ரோல் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி அதாவது எஸ்டபிள்யூபி அமௌண்ட் வந்து நம்ம இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா 7,500 9% நம்ம டிசைட் பண்றோம் பாருங்க அது கரெக்ட். நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியுங்க. அதாவது நான் வந்து லம்சம் போட்டேன் 10 lakhs போட்டேன் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்ரி மந்த் வந்து எனக்கு 7,500 பேங்க்ல கிரெடிட் ஆகணும் நம்மளோட அக்கௌண்ட்லன்னா கிரெடிட் ஆயிடுங்க. எப்படி எஸ்ஐபி வந்து அக்கௌண்ட்ல இருந்து பிடிப்பாங்களோ அதே மாதிரி எஸ்டபிள்யூபின்றது வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிடுங்க. ஓகே சார். ஓகே. இதே ஐடிசிடபிள்யூ ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்றோம்னா அந்த ஏஎம்சி தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க எவ்வளோ அமௌண்ட்ன்றதுக்கும் எந்த ஃப்ரீக்வன்சின்றதும். ஒரு சிலர்லாம் குவார்டர்லி கொடுப்பாங்க ஒரு சிலர் நமக்கு வந்து மந்த்லி வர்றதுன்னா நம்ம அந்த ஸ்கீமை பார்த்து தான் டிசைட் பண்ணோம் நம்மளோட டிசிஷன் கிடையாதுங்கன்றாங்க. அதுக்கு அடுத்தது கேஷ் ஃப்ளோ ப்ரெடிக்டபிலிட்டி. இப்போ நான் சொன்ன பாருங்க 6% வேணுனாலும் நம்ம நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது வேணும்னா எடுத்துக்கலாம் இல்லை வந்து 9% வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். இல்லை ஒரு சிலர் நமக்கு வந்து லெகசியா அடுத்த ஜென்ரேஷன்லாம் இல்லை சார் நான் இருக்கிற வரைக்கும் என்னோட பணம் நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆடம்பரமாக நான் செலவு பண்ணணும் எனக்கு வந்து 6 9 ஒரு 10 11% கூட நான் வித்ட்ரா பண்ணிக்கணும்னு இருக்கவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெடிக்டபிள் அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஆனால் ப்ரொவைடட் அந்த கால்குலேஷன் எத்தனை வருஷத்துக்கு அது இருக்கும் அவங்களோட கரண்ட் ஏஜ் என்ன. இப்போ ஒருத்தருக்கு வந்து வயசு 50ன்னா அடுத்தது ஒரு 30 40 வருஷம் அதில் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ எடுக்கலான்றது ஒரு சின்ன கால்குலேஷன் அதை போட்டு அவங்க ஒரு ப்ரெடிக்டபிளான ஒரு அமௌண்ட் எடுக்கலாம். வேற ஓகே சார். ஐடிசிடபிள்யூல வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க இந்த அமௌண்ட் இல்லையா? வந்து ஏஎம்சி தான் டிசைட் பண்ணுவாங்க நம்மளோட டிசிஷன் எதுவுமே கிடையாதுங்க. அது என்ன அமௌண்ட் வருதுன்றதெல்லாம் நான் ப்ராக்டிகலாக அடுத்தடுத்த ஸ்லைட்ல நான் ரியாலிட்டியாவே நம்ம கொஞ்சம் எடுத்து வந்திருக்கோம் டேட்டா வைஸ் ஒரு எஸ்டபிள்யூபியில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் அதாவது நம்ம ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு எஸ்டபிள்யூபி மெத்தட்ல நம்ம வித்ட்ராவல் பண்றதுக்கும் ஐடிசிடபிள்யூல வித்ட்ராவல் பண்றதுக்கும் கம்பாரிசன் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் சார். அப்போ டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம வந்து எஸ்டபிள்யூபியில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நம்ம வித்ட்ராவல் பண்ணும்போது ஒரு 1 இயர்க்குள்ள அதாவது நம்ம வந்து ஈக்விட்டி ஃபண்ட்லலாம் இல்லை டெட் ஃபண்ட்ஸ்லலாம் இந்த கேபிட்டல் கெயின்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஷார்ட் டேர்ம் ஆமா. கேபிட்டல் கெயின் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அது கிளியராக புரிஞ்சுக்கணுங்க. அதாவது இப்போ நம்ம வந்து ஈக்விட்டி ஃபண்ட் இருக்குன்னு வச்சுக்கோமே ஈக்விட்டி ஃபண்டில் வந்து ஒரு 1 இயர் நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டோம்னா 1 இயருக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் லிமிட்னு ஒரு இன்னைக்கு ப்ரெசன்ட் ரூல் படி பார்த்தீங்கன்னா 1,25,000 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸப்ஷன் அதாவது கெயின்ஸில் சொல்ல வரேன் நான். ஆன் டாப் ஆஃப் தட் வந்து நம்ம வந்து மீதி இருக்கிறதுக்கு தான் 12.5% கொடுக்க போகிறோம். ஆனால் ஐடிசிடபிள்யூல என்னன்னா நம்மளோட டோட்டலாக இன்கம் வருது இல்லைங்களா அது அப்படியே உங்களுக்கு வந்து நமக்கு ஐடிசிடபிள்யூ வர்றது எல்லாமே உங்களோட அதர் சோர்சஸ் ஆஃப் இன்கம் மாதிரி அதில் ஆட் ஆயிடுங்க ஆஸ் பர் ஸ்லாப் ரேட் நீங்கள் பே பண்ணணும். இதில் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குங்களா இதுதான் முக்கியமான டிஃபரன்ஸ். நம்ம வந்து ஒருத்தர் எடுக்கணும்னா டிசிஷனுக்கு வந்து இது வந்து கேபிட்டல் கெயின்ஸை வச்சு டேக்ஸ் ஆகும் அது வந்து ஓகே உங்களோட சார். இன்கம்மா ஆட் ஆயிடும் நீங்க எந்த இன்கம் ஸ்லாப்ல வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஐடிசிடபிள்யூல உங்களுக்கு சார்ஜ் ஆகுங்க. அதுக்கு அடுத்தது
இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் எஸ்ஐபியோ இல்ல வந்து ஒரு லம்சமோ நம்ம போடும்போது ஒரு பர்ட்டிகுலர் ஃபண்ட்ல வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் நம்ம அக்யூமுலேட் பண்ணியிருப்போம். அந்த டைம்ல நம்ம செல் அவுட் பண்ணும்போது உங்களோட யூனிட் வந்து ரெடியூஸ் ஆகுங்க. அந்த அன்னைக்கு பிரசன்ட்ல இருக்கிற என்ஏவி வேல்யூல உங்களோட ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் யூனிட்ஸ் செல் அவுட் பண்ணிட்டு அதாவது ரிடம்ஷன் ஆகிட்டு தான் உங்களுக்கு வந்து பணம் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். அப்போ யூனிட் இங்க ரெடியூஸ் ஆகுது. ஐடிசிடபிள்யூல வந்து யூனிட் வந்து சேமா தான் சார் இருக்கும். அவங்க என்னன்னா நீங்க வந்து அந்த முன்னாடி இருந்தது ஞாபகம் இருக்குல்ல, டிவிடெண்ட்ன்ற ஆப்ஷன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். டிவிடெண்ட் தான் ஆமா சார். மாத்திட்டாங்க பேரை. ஆக்சுவலா ஓகே ஐடிசிடபிள்யூ ஃபுல் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் கம் கேபிட்டல் வித்ட்ராவலுங்க. ஓகே ஓகே அப்போ சார். அந்த டிவிடெண்ட்ன்றது கொஞ்சம் வந்து மிஸ்லீடிங்கா இருந்ததுனால தான் அதை ரீஃப்ரேஸே பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கணும்னா இது வந்து சம்டைம் நம்ம கேபிட்டல்லையும் தான் அந்த சான்சஸ் ஆஃப் வித்ட்ராவல் இருக்குது. ஒரு ஓகே அந்த இன்கம் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்றது தான் கான்செப்ட். டிவிடெண்ட்ன்றது நம்ம வந்து அந்த ஒரு ஒரு மிஸ்லீடிங் அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கக்கூடாதுன்றது நம்ம இதை ஒரு புரிஞ்சுக்கணும். அதே சேம் டைம் வந்து கம்பெனி எப்போ ஒன்றா எடுத்துட்டு கொடுத்துருவாங்களான்னு கிடையாதுன்னா அப்படி கிடையாதுங்க. அதாவது இப்போ நம்ம பேசுறது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஆன ஐடிசிடபிள்யூ டாபிக்கை தான் பேசுறோம் நம்ம. ஓகே அப்போ நம்ம ஸ்டாக்ல வர டிவிடெண்ட் மாதிரி இதில் கன்சிடர் பண்ணிக்க கூடாதுங்க. புரியுது சார். ஓகே அப்போ இந்த பர்டிகுலர் ஃபண்டு இந்த ஃபண்டு வந்து ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணியிருந்ததுன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் டிசைட் பண்ணிட்டு அதை தான் அவங்க வந்து டிவிடெண்ட் அப்படின்றது தான் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஒரு இன்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, அந்த ப்ராஃபிட்டை ஷேர் பண்றாங்க சார். அதான் பே அவுட்டா அது மந்த்லி பண்றாங்க. அதுதான் பே அவுட். மந்த்லின்றது கிடையாது. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். அது ஆஸ் பர் தட் ஸ்கீம் அந்த ஸ்கீமை பொறுத்து ஓகே தான் இருக்கு. ஓகேங்களா? புரியுது சார். ஸோ அது மந்த்லியாவும் இருக்கலாம், இல்ல அந்த ஸ்கீம் நம்ம சூஸ் பண்ணது குவார்டர்லியா இருந்ததுன்னா நம்ம டிசைட் பண்ண போறோம் ஃபர்ஸ்டே. ஓகேங்களா? ஆனா இதுல என்னன்னா மந்த் அண்ட் மந்த் கம்பல்சரியா கொடுப்பாங்கன்னா கிடையாதுங்க. ஒரு சில டைம் மார்க்கெட் வந்து ரொம்ப பேடா இருக்குது, எக்ஸ்ட்ரீம் வாலட்டிலிட்டியா இருக்கு. அதாவது இப்போ புல் மார்க்கெட்டா இருக்குன்னு வச்சுங்களேன், புல்லிஷா இருக்குதுன்னும் போது கண்டினியூஸா கொடுத்துட்டே இருக்கலாங்க ரெகுலரா. புரியுது பேர் சார். ஓகே மார்க்கெட்டா இருந்தா சம்டைம்ஸ் அந்த பர்டிகுலர் ஸ்கீம் வந்து அவங்களால அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி பண்ண முடியல, இதை கொடுத்தாங்கன்னா கேபிட்டல் வந்து ரொம்ப அடி வாங்கும், எரோஷன் ஆகும்ன்ற இதுல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்காம இருக்கிறது கூட டிசிஷன் எடுக்கலாங்க அவங்க. புரியுது சார். ஓகே ஓகேங்களா? ஸோ அதனாலதான் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் சொன்னதுதாங்க, நம்ம கண்ட்ரோல்ல கிடையாதுன்றது. இங்க வந்து என்ன ஆகும்னா அந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா, ஆமா அது சார். என்ஏவில ரெடியூஸ் ஆயிடுங்க. யூனிட் அப்படியே இருக்கும். இப்போ 100 யூனிட் நீங்க வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அந்த 100 யூனிட் இருக்கும். ஓகே இந்த எஸ்டபிள்யூபில 100 யூனிட்ல வந்து ஒரு 5 யூனிட் செல் அவுட் பண்ணிட்டு அன்னைக்கு என்ன என்ஏவியோ அதை பேஸ் பண்ணிட்டு அந்த 5 யூனிட்டுக்கான இது உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் அமௌண்ட். ஆயிடுங்க. ஓகே கரெக்ட். ஆனா இங்க வந்து அந்த அமௌண்ட்டுக்கான என்ஏவி வந்து கம்மியாயிடுங்க. அப்போ அந்த நார்மலா எஸ்டபிள்யூபி வந்து growth ஆப்ஷன் பிளான்ல சூஸ் பண்ணிருப்போம். கரெக்ட் சார். இங்க வந்து உங்களுக்கு என்ஏவி க்ரோ ஆயிட்டே இருக்கும். ஓகே ஆனா இந்த இடத்துல ஐடிசிடபிள்யூல வந்து என்ஏவி வந்து ப்ரொபோஷனல் அமௌண்ட், அவங்க என்ன அமௌண்ட் நமக்கு வந்து இன்கமா கொடுத்தாங்களோ அந்த ப்ரொபோஷனலி அந்த பே அவுட்டுக்கு அப்புறம் அந்த என்ஏவி ரெடியூஸ் ஆயிடும். ஓகே புரியுது சார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது ஃபண்ட் அவைலபிலிட்டி நார்மலா எஸ்டபிள்யூபிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபண்டுங்க நீங்க ஈக்விட்டி, டெட், ஹைபிரிட் மோஸ்ட்லி நம்ம வந்து அந்த 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜி பேசும்போது இந்த ஒரு ஆப்ஷன் நமக்கு ஃப்ரீடம் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால தான் இதை வச்சு சொன்னதுங்க. அதாவது நமக்கு கொஞ்சம் போர்ஷன் அடுத்தது வர நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கான இன்கம், ஸ்டெடியா வர இன்கம் எல்லாம் நம்ம டெட் ரிலேட்டட்ல போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத உங்களுக்கு வந்து கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட், அக்ரெசிவ் ஹைபிரிட், மல்டி அசெட் ஃபண்ட் மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு லாங் டேர்ம்ல வந்து ஒரு ஃபிளெக்ஸி கேப், மல்டி கேப், ஈவன் ஸ்மால் கேப்லாம் கூட கன்சிடர் பண்ணலாம். அதாவது ஒரு லாங் டேர்ம்ல ஒரு 7+ இயர்ஸ்க்குலாம் இருக்கும்போது ஓவராலா நம்மளோட போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் ஜென்ரேட் பண்ண போது ஏதோ ஒரு பக்கெட்ல இருந்து நமக்கு ரெகுலரா இன்கம் வரப்போகுது. இயர் ஆன் இயர் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இப்படிதான் நம்ம ஒரு எஸ்டபிள்யூபியை ப்ரொசீட் பண்ணுவோம். ஆனா ஐடிசிடபிள்யூல வந்து பாத்தீங்கன்னா செலக்டட் ஃபண்ட் தான் நீங்க பார்க்கணும், அவங்க அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல் ஈக்விட்டி ஃபண்டா இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து மார்க்கெட்டை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த பே அவுட் வரும் இல்லைங்களா. அப்போ நம்ம வந்து பியூரா ஒரு ஃபுல் ஹை ரிஸ்க் போர்ட்ஃபோலியோ மாதிரி ஹை ரிஸ்க் ஃபண்ட், ஃபுல் ஈக்விட்டி ஃபண்ட் மாதிரிலாம் செலக்ட் பண்ணோம்னா ஒரு சில பீரியட்ல நமக்கு வந்து பே அவுட் வராம இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இல்ல கம்ப்ளீட்டா நம்ம டெட் மாதிரி போனோம்னா அது ஒரு கம்ப்ளீட் சேஃபர் சைடு மாதிரி வந்துடும். அதுலயும் நமக்கு வந்து ஐடிசிடபிள்யூ ஆப்ஷன் வந்து சூட்டபிள் கிடையாதுங்க. ஏன்னா டெட்னாவே கம்ப்ளீட்டா பாண்ட் ரிலேட்டட் ஃபண்ட்ஸ், அதுல growth ஆப்ஷன் வச்சு எஸ்டபிள்யூபி போய்க்கலாம். ஓகேங்களா சார்? என்ன சொல்ல வரேன்னா ஓகே அப்ப ஐடிசிடபிள்யூ ஆக்சுவலா ஃபிட் ஆகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு செலக்டட் டைப் ஆஃப் ஃபண்டு தான். அதோட ட்ராக் ரெக்கார்ட் ஹிஸ்டரியும் நம்ம பார்க்கணும். ஸ்பெஷலி உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் எந்த கேட்டகரி பேஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட், பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டு, மல்டி அசெட் ஃபண்டு, அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்ட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிலாம் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே ஃபண்ட் மேனேஜரே உள்ள வந்து அந்த அந்த டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ மாத்திப்பாங்க டிபெண்டிங் அப்ப அந்த மார்க்கெட் கண்டிஷன் இல்லைங்களா. ஸோ தட் நமக்கு வந்து ரியாலிட்டியில வந்து ரெகுலரா ஒரு பே அவுட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ ஐடிசிடபிள்யூல எந்த கேட்டகரி ஆஃப் ஃபண்ட் எடுக்கிறோன்றதும் இம்பார்ட்டன்ட்டுங்க.
அடுத்தது நீங்க வந்துட்டீங்கன்னா, அந்த பிக்டோரியல்ல உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்க. இந்த சைடு எஸ்டபிள்யூபி வச்சிருக்கிறோம். அந்த சைடு ஐடிசிடபிள்யூ வச்சிருக்கிறோங்க. ரொம்ப சிம்பிள். நான் ஏற்கனவே நமக்கு சொன்னதுதாங்க சார். அதாவது இந்த சைட்ல இருக்கிறதுல நம்ம ஒரு போர்ஷன நம்ம வந்து வித்ட்ரால் பண்றோம். அட் த சேம் டைம் இது குரோத் ஆப்ஷன்னால அந்த ஃபண்ட் வந்து வளர்ந்துட்டே இருக்குங்க. அப்ப நம்ம வந்து இங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது வந்து, நான் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆனுவல் வித்ட்ராவல், அதாவது 6%லேருந்து 9% நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா சார்? அந்த ஆமா. இதுல வித்ட்ராவல் பண்ணோம்னா, அது குரோத்தும் ஸ்டெடியா இருக்க போது, உங்களுக்கு வந்து லைஃப் டைம் நம்ம வந்து வித்ட்ராவல கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கலாம். அதுதான் லெஃப்ட் சைடுங்க. ஓகே. ரைட் சைடு வந்து என்னன்னா, இட்ஸ் ஆல்ரெடி a ஃபுல் க்ரோன் ட்ரீ. நம்மகிட்ட இப்போ இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியாச்சு. நம்ம ஓகே. கார்பஸ் வந்து குறையாது சார். அது நம்ம ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி இதுல குடுத்துக்கலாம். அதாவது இங்க வந்து நம்ம இப்ப நீங்க வந்து ஒரு 10 லேக்ஸ் இல்ல 1 crore நீங்க போட்டீங்க. அதாவது பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட், மல்டி அசெட் ஃபண்ட் இந்த மாதிரி கேட்டகரி ஃபண்ட்ல சொல்றேன். நம்ம போட்டாச்சுங்க. ஐடிசிடபிள்யூ தான். இங்க நம்ம வந்து எஸ்டபிள்யூபில வந்து நான் உங்களுக்கு 9%, ஏன்னா மேக்ஸிமம் வச்சோம்னா ஒரு மைண்ட் செட்ல ஒரு இன்வெஸ்டர் நம்ம கிளைண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக இந்த நம்பர்ஸ் எடுக்கிறோம் நம்ம. ஒரு ஓகே. 9%னா 10 லட்சம் ரூபாய்க்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் லம்சம் பண்ணியிருந்தோம்னா 7,500 ரூபாய் மாசம் மாசம் சொன்னோம் இல்லைங்களா? அதே 1 ஆமா. crore 75,000. அப்ப நம்ம இங்க டிசைட் பண்றோம், அந்த 75,000 ரூபாய் இங்க வித்ட்ரால் பண்றோம் இல்லைங்களா? அட் த சேம் டைம் அங்கேயும் பாத்தீங்கன்னா ஈக்குவலி அந்த அமௌண்ட் தான் வரும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா நான் ஆமா. ஐடிசிடபிள்யூ போட்டேன்னா, நான் ஒரு 1 crore போட்டேன்னா எனக்கு எவ்வளவு கையில கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அதான் நான் மேக்ஸிமம் சொன்ன பாருங்க. இங்க வந்து 6 to 9% நம்ம டிசைட் பண்றோம். அங்க டிசைட் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அது ஆமா. என்ன அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணுதோ, ஓகே. அத வந்து ஃபண்ட் மேனேஜர் டிசைட் பண்ணிட்டு குடுக்குறாருன்னா, ஆல்மோஸ்ட் அந்த அரவுண்ட் தட் 70, 75,000, 76,000 இந்த ரேஞ்சில அங்கேயும் கிடைக்கும். ஆனா ஓகே. அங்க வந்து ரெகுலாரிட்டி இருக்காதுங்க. ஒரு சில புரியுது. மாசம் அதாவது மார்க்கெட் பேடு கொடுக்க முடியலன்னா அந்த ஒரு அந்த அமௌண்ட் கம்மியாயிடும். அது வேரி ஆகுங்க. எந்த அளவுக்கு அவங்களால முடியுமோ. ஒரு ஃபிக்ஸடா இந்த 70, 75ன்னு கிடையாதுங்க. ஒரு டைம் 76 கொடுக்கலாம், ஒரு சில டைம் கம்மியாவும் கொடுக்கலாம், ஒரு சில டைம் கொடுக்காமையும் போகலாம். ஓகே. ஓகே சார். ஓகேங்களா? அது இதுதான் இந்த இதுல நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். இந்த யூனிட்ஸ் டிக்ரீஸ் ஆகுன்றது தான். அதை நம்ம மெயினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இதுல எஸ்டபிள்யூபில. அதுல வந்து என்ஏவி வந்து டிராப் ஆயிட்டு அதுக்கு நமக்கு திரும்ப அட்ஜஸ்ட் ஆகுங்க. அது growth ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணும்போது திரும்ப என்ஏவி க்ரோ ஆகும் கிராஜுவலா. அதாவது growthல நல்லா உங்களுக்கு என்ஏவி க்ரோ ஆகும். ஓகே. ஐடிசிடபிள்யூல வந்து கிராஜுவலா தான் உங்களுக்கு வந்து க்ரோ ஆகும். நான் வந்து ரியாலிட்டிலேயே அந்த என்ஏவி என்ன டிஃபரன்ஸ்ன்றதை வந்து வரும் ஸ்லைட்ல காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே சார். ஓகே. இப்போ ரெண்டுத்துக்கும் ஒரு ரியல் எக்ஸாம்பிள் எடுத்தாச்சு. இது வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம். அந்த அடுத்தடுத்த வியூவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்லைனில் போனோம்னா மணி கண்ட்ரோல் இல்லை வேல்யூ ரிசர்ச் அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குங்க. அதுலேயே போயிட்டு ரியல்லையே என்னென்ன என்ஏவி இருக்குது, அந்த மாதிரி என்ன பாசிபிலிட்டி ஃபண்ட் நம்ம இப்போ பேசணும் இல்லைங்களா? இந்த கேட்டகரிக்கு வந்து நீங்கள் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு, இல்லை வந்து மல்டி அசெட் ஃபண்டு, அக்ரெசிவ் ஹைபிரிட் ஃபண்டு, இல்லை வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவான ஆள் இருக்கவங்க வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் ஃபண்டு, இல்லை வந்து லாங் ட்ராக் ரெக்கார்டு ஐடிசிடபிள்யூல எது இதெல்லாம் அந்த வந்து ஓரளவுக்கு கேப்பபிளாக கொடுத்துருக்குறாங்க, ஒரு ட்ராக் ரெக்கார்டில் இருக்கிற மாதிரி ஃபண்ட்ஸ் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ நான் பர்டிகுலராக எதுக்குன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டை வச்சு ஒரு 2 இயர்ஸில் அது என்ன டேட்டா சொல்லுது. இப்போ நம்ம வந்து ஒரே ஃபண்ட்ல 2 இன்வெஸ்டர் இருக்காரு. 1 crore rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. 2 வருஷத்துக்கு வித்ட்ரால் பண்றாங்க. ஒருத்தர் வந்து இன்வெஸ்டரையே வந்து growth ஆப்ஷன்ல எஸ்டபிள்யூபி வச்சுட்டாருங்க. ஹெச்டிஎஃப்சி ஓகே பேலன்ஸ் சார். அட்வான்டேஜ்லயே. சூப்பர். இன்னொரு இன்வெஸ்டர் வந்து ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்லயே வந்து ஐடிசிடபிள்யூ ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ என்ன ரிசல்ட் வருதுன்றது பார்த்துக்கலான்றதுக்கு தான் இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்தது. ஸோ இப்போ நான் இது எடுத்தது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு 3 இயர்ஸ் முன்னாடிங்க. ஓகேங்களா சார்? அப்போ ஒரு என்ஏவி, ஏன்னா என்ஏவிக்கு என்ன டிஃபரன்ஸ்னு புரிஞ்சுக்கிறதுங்க. சேம் பிளான் தான் ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட்ல growth பிளான்ல அந்த எஸ்டபிள்யூபி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதோட என்ஏவி பார்த்தீங்கன்னா நியர்லி 324 rupees இருந்ததுங்க. ஓகே சார். அதே சேம் டைம்ல நீங்க ஐடிசிடபிள்யூ பிளானோட என்ஏவி பாருங்க 26 rupees. டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? சரிங்க சார். எந்த அளவுக்கு வேரிங் டிஃபரன்ஸ் பாருங்க. அப்போ நான் என்ன இதுல எதுக்கு இந்த ஒரு சார்ட் இந்த ஒரு ஸ்கிரீன்ல இதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்றேன்னா, என்ஏவியை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. என்ஏவி எந்த அளவுக்கு மல்டிப்ளை ஆயிருக்கும் பாருங்க. ஏன்னா ஐடிசிடபிள்யூல பாருங்க 26 rupees தான் இருக்கு. என்ன ரீசன்னா, ரெண்டும் ஃபண்டோட பேசிக்ஸ் சேம் தான். எந்தெந்த ஈக்விட்டி, எந்தெந்த டெட், என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, பாண்ட்ஸ் எல்லாமே சேம் தாங்க. பட் அந்த ஓகே. சேம் டைம் அதுல வந்து பாத்தீங்கன்னா டைம் டு டைம் வந்து அதுல வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஓகே. ஆமா சார். அதனால அந்த ப்ராஃபிட் எல்லாம் உங்களுக்கு ஷேர் ஆயிட்டு ரொம்ப சின்ன இதுல தான் என்ஏவி growthல நீங்க பார்க்க முடியுது. ஓகேங்களா ஓகே. சார்? ஸோ இந்த ஓகே ஒரு சார். கிளாரிட்டி இதுல கொடுக்கலான்ட்டு தான். இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 1 crore சார். இது வந்து எக்ஸாம்பிள் எடுத்த 2 இயர்ஸ்ல என்னன்றது நீங்க அடுத்த சார்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐடிசிடபிள்யூலங்க. ஓகே.
ஐடிசிடபிள்யூல வந்து ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ யூனிட்ஸா நம்ம இன்னைக்கு டிசைட் பண்ணிட்டு இன்னைக்கு போய் வாங்குறோம்னா இன்னைக்கு நம்ம போனோம்னா அந்த வேல்யூ ரிசர்ச் மணி கண்ட்ரோல் என்ன இன்னைக்கு என்னன்றது NAV தெரிஞ்சிடும் இல்லைங்களா? ரெண்டு ஃபண்ட்லயுமே ஆமா சொல்றேன் சார். நான். ஒரு ஐடிசிடபிள்யூவா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு growth ஃபண்ட்ல பேசு. கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆமா. NAV பேஸ் பண்ணி உங்களுக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கிடைக்க போகுது, கரெக்ட்டுங்களா சார்? கரெக்ட் சார். கரெக்ட். அப்போ உங்களுக்கு நிறைய யூனிட்ஸ் இருக்கும்போது ஐடிசிடபிள்யூல வந்து டிக்ளேர் பண்றாங்க இல்லைங்களா? ஸோ ஆமா எக்ஸாம்பிளுக்கு சார். அதை தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். 23 பைசா, 24 பைசா, 25 பைசான்னு ஏதோ ஒன்று டிசைட் பண்ணுவாங்க பர் யூனிட்ன்றதுங்க. கரெக்ட் சார். இது மந்த்லி டிவிடெண்ட் கொடுக்கறதுனால இந்த பிளான்ல சொல்றேன். அது எல்லா ஸ்கீமுக்கும் இதே அப்ளிகபிள் கிடையாது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். குவார்டர்லி கூட சில பேர் கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ மந்த்லி டின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்க பாத்தீங்களா? ஒரு சில மந்த் கொடுக்காமையும் போகலாம். இது ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். ஓகே. இப்போ அந்த 23 to 25 பைசா கொடுத்தாங்கன்னா இந்த ரியல் வேல்யூலயே இந்த 2 இயர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் ஃபண்டோட டிவிடெண்ட் மட்டுமே ஒரு இன்வெஸ்டர் வாங்கியிருக்கிறது ரிசீவ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 23.6 லேக்ஸ் சார். இது ரிசீவ் ஆயிடுச்சுங்க. பட் ஸ்டில் ஓகே. எண்ட் ஆஃப் 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கார்பஸும் வளர்ந்துருக்குங்க. 1.3 crore வளர்ந்துருக்கு. இதுதான் வந்து ஒரு ஐடிசிடபிள்யூல நீங்க வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்குங்க. அப்போ டோட்டல் வேல்யூ, ஏன்னா நம்ம டிவிடெண்ட்டையும் சேர்த்துப்போம். நம்ம டோட்டல் வேல்யூ இப்போ ப்ரெசென்ட்ல 1.3 crore இருந்தால் நம்ம கையில் என்ன இருக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1.53 crores இந்த ஃபண்ட் ஐடிசிடபிள்யூ ஆப்ஷனில் கொடுத்துருக்கு. அடுத்தது வந்து நீங்கள் எஸ்டபிள்யூபியில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். அப்போ நான் எஸ்டபிள்யூபியில் வந்து நான் 9% வித்ட்ரா பண்ணுற மாதிரி எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா இங்கே நம்ம தானே டிசைட் பண்ணுறோம் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதனால 75,000 மேக்ஸிமம் அப்பர் லிமிட், அப்பர் பேண்டே நான் வித்ட்ராவல் பண்ணுறேன். அதே சேம் 2 இயர்ஸ் டைம்லங்க. அப்போ 75,000 வந்து நான் மாசம் ஒரு 2 இயர்ஸ் நம்ம வித்ட்ரா பண்ணியிருந்தோம்னா டோட்டலா வந்து 21.75 lakhs வித்ட்ராவல் பண்ணிருப்போம். போன தடவை பாருங்க டிவிடெண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா ஃபைனல் கார்பஸ் வேல்யூ வந்து 1.3 crores. இன் ஹேண்ட் வந்து 1.51 crore. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டும் சைடு பை சைடு நம்ம கம்பாரிசன் பண்ணோம்னா ஐடிசிடபிள்யூல வந்து 2 lakhs அதிகம், எஸ்டபிள்யூபில 2 lakhs கம்மி. உடனே நம்ம வந்து ஐடிசிடபிள்யூ தான் பெஸ்ட்னு எடுக்கலாமான்னா இங்க தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இது ரியல் டேட்டால நம்ம எடுத்து நம்ம கால்குலேட் பண்ணதால இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கீம்ல இந்த ரிசல்ட் வந்திருக்கு. ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா ரெண்டு ஸ்கீமுமே சேம் தான். அதே வந்து இவர் ஒருத்தர் வந்து 9% வித்ட்ராவலுக்கு பதில் ஒரு 8% இல்ல 7% வித்ட்ராவல் பண்ணு, இதோட ரிசல்ட்டே வேற மாதிரி மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு ஒண்ணு. அதே மாதிரி இந்த வேல்யூ வந்து இந்த ரொம்ப மார்ஜினல் டிஃபரன்ஸ் தான் இதுல நம்ம இந்த 2 lakhsன்றது. அதனால இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம இத வந்து எதை வச்சு டிசைட் பண்ணணும்ன்றது தான் நெக்ஸ்ட் சார்ட்ல உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க. டாக்ஸேஷனை பேஸ் பண்ணி தான் சார் டிசைட் பண்ணணும். ஏன்றதை நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, ரெண்டு ஃபண்டோட காம்போசிஷன் உள்ள இருக்கிற ஈக்விட்டி பாண்ட் எல்லாமே சேம்னால ரிட்டர்ன்ஸ் சேம் தான். ஓகேங்களா சார்? அது ஐடிசிடபிள்யூ ஆப்ஷனா இருந்தாலும் சரி, growth ஆப்ஷனா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? நம்ம வித்ட்ராவல் பண்ண போர்ஷன் தான் அங்க வந்து மாறி இருக்கு. அதாவது ஒரு நம்ம வந்து ஸ்டெடியா ஒரு 75,000 எடுத்திருக்கிறோம். இன்னொன்னுல வந்து எப்பப்பெல்லாம் கிடைச்சதோ அப்பெல்லாம் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு சில மந்த் அதிகமா கொடுத்துருப்பாங்க, ஒரு சில மந்த் கம்மியா கொடுத்துருப்பாங்க. அப்ப ப்ரெடிக்டபிலிட்டி கிடையாது. டோட்டலா வித்ட்ராவல் பண்ணும்போது ஒரு 2 lakhs எக்ஸ்ட்ரா வருது. ஆனா அது அப்படியே மாறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஆனா ஜென்ரலா புரிஞ்சுக்கணும்னா மோர் ஆர் லெஸ் நியர் தான் தாங்க இருக்கும்ன்றேன் நான். எப்படி நீங்க வந்து எந்த ஸ்கீம்ல நீங்க போய் கம்பேர் பண்ணீங்கனாலும், எந்த ஒரு ஏஎம்சில எந்த ஒரு அந்த ஹைபிரிட், கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் இல்ல அக்ரெசிவ் ஹைபிரிட் இல்ல மல்டி அசெட்ல பாத்தீங்கன்னாலும் மோர் ஆர் லெஸ் சேம் தான். அப்போ ஆஸ் எ இண்டிவிஜுவலா நீங்க வந்து எப்படி டிசைட் பண்ணணும்ன்றதுக்கு தான் வரேன். ஏன்னா அந்த லாஸ்ட் ஸ்கிரீன் காமிச்சு, ஏன்னா அது ஆக்சுவலா அந்த வந்த ரிசல்ட் பேஸ் பண்ணிட்டு எல்லா டைமும் இப்படிதான் ஒர்க் ஆகும். அப்போ ஐடிசிடபிள்யூ தான் பெஸ்ட், 2 lakhs அதுல தான் எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்றது கிடையாதுன்றது தான் நான் திரும்ப இங்க ஒரு கிளாரிட்டி கொடுக்க விரும்புறேன். அதுக்கு அடுத்ததுல பாருங்க, இது இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்டோரியல் ஒரு கிளாரிட்டி வரும். அதாவது நம்ம வந்து ஒரு லோ டாக்ஸ் பிராக்கெட்ல இன்வெஸ்டர் இருக்கிறாருன்னா அவருக்கு வந்து எஸ்டபிள்யூபி சூட்டபிள் கிடையாது. அதான் உங்களுக்கு அந்த பார் சார்ட்ல நான் காட்டுறது. லோ டாக்ஸ், அதாவது வந்து ஒரு லெஸ் தென் 12% டாக்ஸ் பிராக்கெட். நான் எதுக்கு அதை நான் எடுத்தேன்னா, உங்களுக்கு அந்த கேபிட்டல் கெயின்லயே நான் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1,25,000 வந்து எக்ஸம்ஷன் லிமிட் இருக்கு. அதுக்கு மேலதான் 12.5% வரும். கரெக்டுங்களா? அப்போ அந்த 12.5%க்கு மேல இருக்கிறவங்க ஒரு 15%, 20%, 25, 30% டாக்ஸ் பிராக்கெட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் யோசிக்கவே கூடாதுங்க. அவங்களுக்கு வந்து எஸ்டபிள்யூபி தான் பெஸ்ட். கம்மியா இருக்கிற டாக்ஸ் பிராக்கெட்ல, ஏன்னா இன்னைக்கு தேதியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ டாக்ஸ் ரெஜிம்ல பாத்தீங்கன்னா அப் டு 12 lakhs வரைக்குமே, அதாவது நான் ஒரு ரஃபா சொல்றேன், நான் டீடைலா இருக்கிறவங்க அவங்க ஆடிட்டர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவங்க கிட்ட டாக்ஸ் ஃபைல் பண்றவங்க கிட்ட கேட்டுக்கலாம். ஜென்ரலா ஒரு ஒரு டிசிஷன் மேக்கிங்காக நான் அந்த ஒரு ஃபிகர் எடுக்கிறேன் நான். அப்போ ஒரு 12 lakhsக்குள்ள இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஜீரோ, நீங்க டாக்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை.
கரெக்ட்டுங்களா சார்? ஆமா இன்னைக்கு சார். இன்னைக்கு ஆமா. இருக்கிற நியூ டாக்ஸ் ரெஜிம்ல சொல்ல வரேன் நானு. கரெக்ட் சார். அப்போ கரெக்ட். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடிசிடபிள்யூல எடுக்கிறாங்க. ஏன்னா இதுதான் அவங்களோட அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ல மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமாவே இதுதான் அவங்க வித்ட்ராவல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. வித்தின் திஸ் லிமிட்டுக்குள்ள வராங்கன்னா அப்போ இது ஓகே. ப்ராஃபிட்டபிள்ங்க. இல்ல உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கீங்க, நீங்க வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரொஃபஷனலா இருக்கிறீங்க, உங்களுக்கு இருக்குது, இது ஒரு சைடு இன்கம் மாதிரி இருக்கு, பிளான் பண்றோம் அப்படின்னும் போது உங்களுக்கு கிளியரா அந்த டாக்ஸ் பிராக்கெட்டுக்கு மேல போயிட்டோம், டாக்ஸ் கட்டுற மாதிரி வருது, ஒரு 15 20 25 30% மேலாம் வருதுன்னா கிளியர் கட் உங்களோட டிசிஷன் வந்து எஸ்டபிள்யூபி. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம அந்த டாக்ஸ் கிளியர் டாக்ஸ்ல இருந்து இப்போ அந்த டாக்ஸ் ரெஜிமோட இது எடுத்திருக்கேன் பாருங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் முன்னாடி சொன்னது. அப் டு 12 lakhs வரைக்கும் நீங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்போ நியூ டாக்ஸ் ரெஜிம் படிங்க. ஏன்னா நிறைய கோயிங் ஃபார்வர்ட் பார்த்தீங்கன்னா ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் கொஞ்சம் கொஞ்சமாக அவுட் ஆயிடுங்க சார். நிறைய பேர் எல்லாமே நியூ டாக்ஸ் ரெஜிம் படி போவாங்க. அப்போ நீங்கள் அது மாதிரி சூஸ் பண்ணீங்கன்னா அப் டு 12 lakhs ப்ராக்டிகலி நீங்கள் வந்து நில் சார், நீங்கள் டாக்ஸ் கட்ட வேண்டாம். அப்போ அந்த இதுல நீங்க வெறும் உங்களோட இந்த கார்பஸை மட்டும் நீங்க ஐடிசிடபிள்யூல வர்றதை மட்டும் டிபெண்ட் பண்றீங்க. எனக்கு வந்து ஸ்டெடியா இன்கம் வரலனாலும் பரவாயில்ல, ஒரு சில மந்த் வந்தது ஒரு சில மந்த் வந்தாலும் நான் மேனேஜ் பண்ணிப்பான்னு இருக்கிறவங்க வந்து கிளியர் கட்டா நீங்க வந்து ஐடிசிடபிள்யூ போயிடலாம். ஏன்னா அப் டு 12 lakhs வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸே கட்ட வேண்டாம். இங்க கிளியர் வின்னர் ஐடிசிடபிள்யூ. பட் அதர் தேன் தட் அதுக்கு இருந்துச்சுன்னா நீங்க வந்து கிளியர் வின்னர் வந்து எஸ்டபிள்யூபி தான். எஸ்டபிள்யூபி. அதுக்கு அடுத்த சார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இது என்னோட பர்சனல், நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்றோம் ரியாலிட்டியில ஒரு கிளையண்ட்டுக்கு பிளானிங்ல சொல்றேன் நான். ஒரு டிசிஷன் மேக்கிங்காக நம்ம வந்து எப்படி எடுக்கலான்றதுக்கு இப்போ ஒரு சிலருக்கு ஐடிசிடபிள்யூ இருப்பாங்க, டூ இட் யுவர் செல்ஃப் இன்வெஸ்டருக்கும் நம்ம இது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணலான்றது தான் இந்த சார்ட்டுங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஓகேங்களா. அடுத்த வந்து ஒரு 3 years 5 years 7 years 10 years ஏதோ ஒரு பீரியட் டிஃப்ரெண்ட் காலகட்டத்துக்கு நம்ம வந்து எஸ்ஐபி பண்ணுவோம், இல்லை அடிஷனல் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. அப்பெல்லாம் நீங்க வந்து ஸ்ட்ரெயிட்டவே வித்தவுட் திங்கிங் growth ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாங்க. இங்க ஐடிசிடபிள்யூன்றதே வரக்கூடாதுங்க. இப்ப நம்ம கம்பாரிசன் பேசுறோம் பாத்தீங்களா, இது வந்து நமக்கான இன்கம் தேவைப்படுதுன்ற டைம்ல மட்டும்தான் நான் பேசிட்டு இருக்கேன் நான். அப்பதான் நீங்க வந்து எஸ்டபிள்யூபியா ஐடிசிடபிள்யூ சூஸ் பண்ணணும். ஓகே சார். ஓகே. எதுக்கு நான் இதை உங்களுக்கு சொல்றேன்னு புரியுதுங்களா? இப்போ இருக்கிறவங்க சொல்றாங்க இல்ல எனக்கு வந்து ஆஃப்டர் ஒரு 5 years 10 yearsல வந்து எனக்கு வந்து எந்த ஒரு இன்கமும் இருக்காது. ஏன்னா என்கிட்ட ஒரு சில இன்வெஸ்டர் கேட்டதுனால சொல்ல வரேன் நான். போன்ல நமக்கு கால்ஸ் வருது இல்லைங்களா, அதுல கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, இல்ல சார் நான் இப்போதைக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு ஒர்க் பண்ணுவேன், ஆனா அதுக்கப்புறம் வந்து நான் ஊர்ல வந்து செட்டில் ஆயிடுவேன், எனக்கு வந்து இந்த இன்கம் மட்டும் தான் நான் டிபெண்ட் பண்ண போறேன். அப்போ எனக்கு வந்து ஒரு சில வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தா ஐடிசிடபிள்யூ போனா கம்மின்றாங்க, பெஸ்ட்ன்றாங்க, எஃபிஷியன்ட்ன்றாங்க. அப்போ எனக்கு சூட்டபிள் தானேங்க. அப்ப நான் இப்பத்துல இருந்து ஐடிசிடபிள்யூ ஆப்ஷன்ல சூஸ் பண்ணிட்டு போயிட்டோமா அப்படின்னு கேட்பாங்க. கிடையாதுங்க. ஏன்னா ஐடிசிடபிள்யூ ஆப்ஷன் நீங்க இந்த மொமெண்ட் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னாவே அது உங்களோட பே அவுட் டிவிடெண்ட் வர ஆரம்பிச்சிருங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்க அந்த காம்பவுண்ட் நீங்க பிரேக் பண்றீங்க. அப்போ நீங்க வந்து கார்பஸை சேர்க்கறதுக்கான சான்ஸ், ஏன்னா உங்களுக்கு தெரியுது நெக்ஸ்ட் 5 yearsக்கு தேவையில்லைன்னும் போது growth ஆப்ஷன்ல தான் வைக்கணுங்க. அந்த growth ஆப்ஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் growth டு growth நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. அது நீங்க வந்து growthலயே நீங்க போயிட்டு எப்போ நமக்கு தேவையோ அந்த டைம்ல நீங்க வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஐடிசிடபிள்யூ ஆப்ஷன் இருக்குங்க. கிளியருங்களா? ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் எப்படி பண்ணணும்ன்றதுங்க. ரெண்டாவது வந்து அந்த growth டு ஐடிசிடபிள்யூ பே அவுட்டுக்கு நம்ம போகும்போது இன்னொரு ஒரு ஆப்ஷன் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா ஐடிசிடபிள்யூ ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன். அது வந்து ஆக்சுவலா பிராக்டிக்கலா அது வந்து யூஸ்லெஸ் சார். பிராக்டிக்கலா சொல்ல வரேன் நான். ஓகேங்களா? என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா growth ஆப்ஷன் தெரியும், எஸ்டபிள்யூபி தெரியும், கரெக்ட்டுங்களா சார்? ஐடிசிடபிள்யூ இப்ப நம்ம அதை பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஐடிசிடபிள்யூனா நான் ஒரு கார்பஸன் அதை போட்டேன்னா எனக்கு வந்து அந்த ஃபண்ட் வந்து மந்த்லியா இல்ல குவார்டர்லியா அதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு டிவிடெண்ட் மாதிரி கொடுக்க போறாங்க. அது எனக்கு ரிசீவ் ஆகும் எக்ஸ்ட்ரா, அந்த ஒரு போனஸ் இன்கம் மாதிரி, கரெக்ட்டுங்களா? ஆனா டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னா ஒண்ணும் இல்ல சார். அதுல என்னன்னா அந்த போனஸ் மாதிரி கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அது உங்க அக்கௌண்ட்டுக்கு வராம திரும்ப ரீபர்ச்சேஸ் ஆயிட்டு அதுல வந்து உங்களுக்கு வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகிறது தான் அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுங்க. ஓகேங்களா? அப்ப மோரர்லெஸ் உங்களுக்கு எப்படி படுதுங்க இந்த பாயிண்ட்ல வந்து, ஏன்னா திரும்ப அதுலயே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்போது யூனிட்ஸ் திரும்ப நீங்க நிறைய அக்குமுலேட் பண்ண போறீங்க இல்லீங்களா? ஆமா சார். அப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் மாதிரி தானே தோணலாம். இல்ல உங்களோட ஒப்பீனியன் என்னன்னா? அப்படிதான் தோணும் சார். ஏன்னா வர பே அவுட்டும் நம்ம ரீஇன்வெஸ்ட் பண்ற மாதிரி நம்மளோட தாட்ஸ் இருக்கு. அதனால இன்னும் நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்றோன்ற மாதிரி இருக்கும் சார் இது. கரெக்ட். ஓகேங்க, ரைட். அப்போ ஆனா பிராக்டிக்கலா என்ன ஆகுதுன்னா, இதை வந்து உங்களோட பே அவுட்டை நீங்க எடுத்து திரும்ப நீங்க வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணி திரும்ப யூனிட்டை நீங்க இன்க்ரீஸ் பண்றதை விட நீங்க வந்து growth ஆப்ஷன்லயே போட்டாலும் அங்கேயும் அதே தானே சார் நடக்குது. கரெக்ட் சார். ஃபண்ட் ரெண்டுமே சேம் தானே சார்? ஆமா. அப்போ உங்களுக்கு growth ஆப்ஷன்லயே அந்த எடுத்து திரும்ப ஃபில் பண்றத வந்து நீங்க பிரேக் பண்ணும்போது அந்த காம்பவுண்ட் நீங்க பிரேக் பண்றீங்க. இது வந்து எடுத்து திரும்ப ரீஃபில் பண்ணும்போது அந்த ஒரு டிலே இருக்குது இல்லைங்களா?
ஆமா சார். ஆமா. அதை நீங்க மிஸ் பண்றீங்கன்ற நான். குரோத்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியிலேயே வரலையே, உள்ள ஸ்டே இன்வெஸ்டடா தானே இருக்குது. இன்வெஸ்ட்மெண்டா தானே மல்டிப்ளை ஆயிட்டு வருது இல்லைங்களா? அதுல கரெக்ட் தான் சார். ஆமா. ஆக்சுவலா வந்து ஒரு மினிமம் ஒரு 3 இயர்ஸ் இருந்தாலும் சரி, 5 இயர்ஸ் இருந்தாலும், ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் கம்பெனி இன்னும் அதிகமா தான் இருக்குங்க. கண்டிப்பா சார். அப்போ இந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வந்து எங்கேயுமே ஃபிட் ஆகலைங்கன்ற நான். டு கீப் இட் கிளியர் அண்ட் சிம்பிள்னு பாத்தீங்கன்னா, யாருமே ஒருத்தர் யூஸ் பண்ணும்போது growth ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டே போகலாம். த மொமெண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு பாசிவ் இன்கம்னு ஸ்டார்ட் ஆகுது, டிசைட் பண்றாங்க எனக்கு இந்த மந்த்ல இருந்து வரணும் பணம்னும் போது தான் அப்போ அவங்க growthல எஸ்டபிள்யூபி போகலாமா, ஐடிசிடபிள்யூ போகலாமான்றது தான் டிசிஷன் எடுக்கணும். அதுலயும் டாக்ஸ் பிராக்கெட் அவங்க அந்த வருஷத்துக்கு ஃபினான்ஷியல் இயர்லங்க, ஏப்ரல்ல இருந்து மார்ச் 31 வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த டாக்ஸ் பிராக்கெட்டுக்குள்ள வராங்களோ அதுல எது ஃபிட்டோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாங்க. சார் இந்த ஐடிசிடபிள்யூல ஏதாவது லாக்இன் பீரியட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார் அது? இல்ல சார். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இஎல்எஸ்எஸ்ன்றதுக்கு மட்டும் தான் சார் மியூச்சுவல் லாக்இன் ஃபண்ட்ஸ்ல வந்து பீரியட். லாக்இனுங்க 3 வருஷம். ஓகே. வேற ஓகே. எதுக்குமே உங்களுக்கு வந்து லாக்இன்றது கிடையாதுங்க. ஸோ நம்ம அதான் நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க, சிம்பிள். நமக்கு வந்து எஸ்டபிள்யூபி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டுவே வந்து ஆஹ், எந்த டாக்ஸ் பிராக்கெட்டுக்குள்ள வரீங்க நீங்க, அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னா உங்களுக்கு என்ன, வேற ஏதாவது எஃப்டில இருந்து பணம் வருதா, பாண்ட்ஸ்ல இருந்து ஏதாவது பணம் வருதா, இல்ல வந்து ரெண்டல் இன்கம் மாதிரி ஏதாவது விட்டுருக்கீங்களா, உங்களுக்கு வேற ஏதாவது இருக்குதுங்களா சோர்ஸ் ஆஃப், எல்லா இன்கம்ல எதுவுமே இல்ல, அப்போ இல்ல இருக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ணிட்டு அது அந்த பர்டிகுலர் இயர்ல நமக்கு வந்து எத்தனை வரைக்கும் டாக்ஸ் ஸ்லாப்ல நமக்கு வந்து வரல, 12 லட்சம் வரைக்கும் நமக்கு கிடையாது, அதுக்குள்ளதான் இருக்குதுன்னா அப்ப நீங்க ஐடிசிடபிள்யூ போயிடுங்க. இல்லைன்னா கிளியர் கட்டா எஸ்டபிள்யூபி இல்லை. ஏன்னா இதுல வந்து நீங்க புரிஞ்சுக்குங்க, இந்த ஐடிசிடபிள்யூல வந்து இன்கம் டிவிடெண்ட் கிடையாதுங்க, இது டிஸ்ட்ரிபியூஷன். கரெக்ட்டுங்களா? டிஸ்ட்ரிபியூஷன். கரெக்ட் சார். கம் கேபிட்டல் வித்ட்ராவல். அப்ப இதுல வர்றதுல உங்களுக்கு வந்து 70,000 ரூபாய் வருது, இல்ல 50,000 ரூபாய் வருது, 60,000 ரூபாய் எவ்வளவு டிக்ளேர் பண்றாங்களோ அது வருது பாத்தீங்களா, அது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து உங்களோட இன்கம்ல வருதுங்க, ஃபுல் போர்ஷன். ஓகேங்களா? ஆனா எஸ்டபிள்யூபில நீங்க வந்து அதே 70,000 ரூபாய் எடுக்கும் போது, எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், ஆக்சுவல் மே வேரி. நான் உங்களுக்கு எப்படி சொல்ல வரேன்னா, 60,000 ரூபாய் உங்களோட ஓன் போர்ஷனா இருக்கலாம், ஆமா. 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் தான், அதாவது 75,000 ரூபாய் எடுக்கிறோம் பாத்தீங்களா. அப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், 60,000 ரூபாய் உங்களோட ஓன் கேபிட்டலா இருக்கும், ஏன்னா வித்ட்ராவல் எஸ்டபிள்யூபில சொல்றேன். கரெக்ட் சார். 15,000 ரூபாய் இருக்கு பாத்தீங்களா மாசத்துக்கு சொல்றேன், அந்த 15,000 ரூபாய் தான் உங்களோட கேபிட்டல் கெயின். அப்ப அந்த 15,000 ரூபாய் வந்து மல்டிப்ளைட் பை 12 போட்டீங்கன்னா அந்த வருஷத்துல நம்ம அந்த 1,25,000 வரைக்கும் எக்ஸம்ஷன், அதுக்கு மீதி இருக்கிற போர்ஷனுக்கு தான் 12.5% கட்ட போறோம். அப்போ கிளியர் கட் வின்னர் எதுன்னு பாத்தீங்கன்னா எஸ்டபிள்யூபி தான். இது இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அவங்களோட டாக்ஸ் பிராக்கெட்டை பேஸ் பண்ணியும் டைம் லைனை பேஸ் பண்ணியும் தான் நம்ம ஐடிசிடபிள்யூ எஸ்டபிள்யூபின்றதை முடிவு பண்றது. கரெக்டா ஆமா, சார்? ஆமாங்க. நம்ம சார் explain எனக்கு நல்லா பண்ணது. ஃபுல் கிளாரிட்டி வந்துருச்சு. மேக்ஸிமம் ஐடிசிடபிள்யூ நான் போக மாட்டேன். ஏன்னா ஓகே, போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி சார். ஏன்னா அதுல growth பொட்டன்ஷியல் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஓகே. ஏன்னா காம்பவுண்டிங் பிரேக் பண்றதாகட்டும் சரி, என்ஏவி ரெடியூஸ் ஆகிறதும் சரி. ஸோ அதுக்கு பேசாம நம்ம ஒரு 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் வந்து லாக்இன் அதாவது எஸ்டபிள்யூபிக்காக நம்ம சேர்த்துற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு போறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன் சார். எனக்கு ம், அதுல ஒரே ஒரு டவுட் என்னன்னா, ஒரே ஃபண்ட் ஹவுஸ்ல ஐடிசிடபிள்யூ வச்சிருக்காங்க, growth ம். ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஆமா. இப்ப நம்ம 1 கோடி ரெண்டுத்துலயுமே போட்டா இதுல வந்து நம்ம தடுக்க முடியாது. ஐடிசிடபிள்யூ மாசம் மாசம் அவங்க அவங்க என்ன கமிட் பண்ணாங்களோ அது வரும். சப்போஸ் அது வரல அப்படின்னா 1 மாசம் வரலன்னா 2வது மாசம் 3வது மாசம் எப்ப ஃபண்ட் பெர்ஃபார்ம் ஆகுதோ அதை சேர்த்து கொடுக்க போறாங்க. கரெக்ட், கரெக்டா சார்? கரெக்ட். இதுல வந்து நிரந்தரமான அந்த பே அவுட்ன்றது கிடையாது. அதுக்கு தான் நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, இப்போ 1 மாசம் 2 மாசம் தரல அப்படின்னா அந்த 2 மாசம் காசு சேர்த்து கொடுத்துருவாங்களா 3வது மாசம் 4வது மாசம் இல்ல? ஆமாங்க. இருங்க. நான் அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ம். நீங்க கரெக்ட்டா கேட்டீங்க. அதாவது அது பிரெடிக்டபிலிட்டி எந்த அமௌண்ட் வரும்ன்றது முன்னாடியே சொல்ல முடியாதுங்க யாரும். அந்த பெர்ஃபார்மன்ஸ புரியுது பொறுத்து சார். இருக்கு. அதாவது நான் எப்படி உங்களுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஃபண்ட் வந்து ஒரு 12% கொடுக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு சில டைம் நீங்க பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? ரியாலிட்டில கரெக்ட் சார். 18% கொடுத்துருக்குது. கரெக்ட்டுங்களா? 15% கொடுத்துருக்குன்னும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருங்க. கரெக்ட் சார். ஓகே. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க கொடுக்கும்போது நான் சிம்பிளா சொன்னேன் பாருங்க. எஸ்டபிள்யூபிக்கு நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம டிசைட் பண்றோம் இல்லைங்களா? 6ல இருந்து 9%ன்றது. ஆமா சார். ஆமா. அப்ப நான் வந்து இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா 9%னா 9% ஃபிக்ஸடா நான் எடுத்துட்டே வரேன் நானு. கரெக்ட்டுங்களா? ஆமா. ஆமா அப்போ சார். ஃபண்ட் வந்து 12% கொடுக்குதுன்னா நான் 3% எனக்கு குரோ ஆக விடுறேன். கரெக்ட் சார். ஆனா நீங்க ஒஸ்ட் சினாரியோ எடுத்துங்களேன். நான் வந்து அதாவது கோவிட் மாதிரி சிச்சுவேஷன் டைம்ல வந்து 12 கிடையாதுங்க. ரிட்டர்னே இல்ல. கரெக்ட்டுங்களா? ஓகே. ஆமா சார். அப்ப நீங்க வந்து எஸ்டபிள்யூபி பண்ணீங்கன்னா உங்க கார்பஸை நீங்க டெப்ளீட் பண்றீங்கல்ல. கரெக்ட் சார். ஆமா. ரைட்டுங்களா? ஆனா ஐடிசிடபிள்யூ என்ன பண்ணுவான், கொடுக்காம விட்டுடுவான். புரியுது சார். ஆமா. டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. கரெக்ட் அப்போ சார். அங்க உங்களுக்கு கேபிட்டல் ப்ரொடெக்ட் ஆகுது அங்க.
கரெக்ட் சார். ஆனா ஆமா. எஸ்டபிள்யூபில வந்து கேபிட்டல் ப்ரொடெக்ட் ஆகல. நம்ம வந்து மேனுவல் இன்டர்வென்ஷன் தேவைப்படுது. அப்ப நான் அதுக்கு தான் நம்ம வந்து இத வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்ல வரோம்னா 3 பக்கெட் ஸ்ட்ராட்டஜியா வைக்க சொல்றோம். அப்ப இயர்லி நம்ம ரிவ்யூ பண்றோம். அது மட்டும் இல்லாம இயர்லி ரிவ்யூன்றது கம்பல்சரி. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் மார்க்கெட்டோட எக்ஸ்ட்ரீம் மூவ்மெண்ட் ஒரு வாலட்டிலிட்டியில இப்போ இந்த கோவிட் மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப ஓகே நம்ம சார். வந்து ஹை ரிஸ்க் பக்கெட்ல இருந்து நம்ம வித்ட்ராவல் ஸ்டாப் பண்ணிடணும் இல்லைங்களா இமிடியேட்டா. கரெக்ட் சார். கரெக்ட். அப்ப நம்ம வந்து ஒரு டெட் ஃபண்ட், லிக்விட் ஃபண்ட், அல்ட்ரா ஷார்ட், லோ டியூரேஷன் ஃபண்ட் இந்த மாதிரி ஃபண்ட்ல இருந்து நம்ம வித்ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டெடி இன்கம் வரப்போகுது. ஜஸ்ட் என்ன கரெக்ட் சார். சார் எல்லாமே 3 டேப் நம்ம வச்சிருக்கிறோம். கரெக்ட் சார். ஆமா. ஓகேங்களா? இதுல இருந்து இன்கம் வருது. அப்ப நம்ம இந்த இதுல வந்து ஒரு ஓட்டை இருக்குது. அதை அடைக்கணும். ஓகேங்களா? ரிப்பேர் பண்ற மாதிரி தான். கரெக்ட் சார். அந்த கரெக்ட். வேலை தான் அந்த கோவிட் மாதிரி சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு டஃப் சுச்சுவேஷன்ல அந்த டேப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு என்ன ரிப்பேர் ஒர்க்கோ அதை நம்ம பார்க்க போறோம். ஒரு ஸ்டெடி இன்கம் வருது பாருங்க. அதை ஓபன் பண்ணிக்க போறோம். கரெக்ட் சார். கரெக்ட். இதே சுச்சுவேஷன்ல ஐடிசிடபிள்யூல இருக்கிறவங்களுக்கு என்னங்க வரவே வராதுல்ல. ஆக்சுவலா நமக்கு பணம் வந்து நல்லா இருக்கும்போது ரெகுலரா வர்றதை விட இந்த மாதிரி ஒரு டைம்ல நமக்கு வந்து அப்பயும் நமக்கு ஒரு இன்கம் தேவைப்படுது இல்லைங்களா? அப்ப எஸ்டபிள்யூபி தானே உங்களுக்கு கொடுக்குது. கரெக்ட் சார். கரெக்ட். அதே மாதிரி இப்போ எல்லாரையும் நம்ம எஸ்டபிள்யூபி போகணுன்றதும் சொல்லல இந்த வீடியோல நம்ம. ஆமா. ஆமா சார். அதாவது எப்படின்னா நீங்க எந்த டாக்ஸ் பிராக்கெட்ல வரீங்களோ, அதாவது நீங்க எப்படி ஒரு டாக்ஸ் எஃபிஷியன்ட்டா எப்படி வித்ட்ராவல் பண்ணலான்றதுக்கு ரெண்டுத்துக்கும் நம்ம கொடுக்குறோம். கரெக்ட் சார். இன்னும் கேட்டிங்கன்னா பிராக்டிகலா நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நான் இப்போ ஒருத்தர் வந்து இதுதான் மெயினா இருக்கிற டிபெண்ட் பண்றாருன்னு வச்சுப்போம் சார். அவரோட ஓகே. வித்ட்ராவல் இதுவும் அதிகமாகுதுன்னா லிமிட் வரைக்கும் நீங்க ஐடிசிடபிள்யூல வச்சுட்டு மீதி ஓகே. இருக்கிறது எஸ்டபிள்யூபில ரெண்டுமே நீங்க காம்போ மாதிரி கூட யூஸ் பண்ணலாமே. கரெக்ட் சார். கரெக்ட். ஆமா. ஓகேங்களா? அது ஏன்னா உங்களுக்கு வந்து சார் இப்போ நீங்க வந்து ஒரு லக்ஸரியா இருக்கிறவங்க. ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு வந்து ரிட்டையர் ஆயிட்டீங்க, செட்டில் ஆயிட்டீங்க. ஊர்ல வந்துட்டு நம்ம வந்து இப்போ நம்மளோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நான் வந்து ஐடிசிடபிள்யூல போட்டா எனக்கு இது வரைக்கும் தான் டாக்ஸ், அதுக்கு மேல நான் டாக்ஸ் கொடுக்குற மாதிரி வருது. அப்ப நான் ஐடிசிடபிள்யூ சூஸ் பண்ணிட்டேன்ட்டு மாசம் 1 லேக் தான் போது இப்போ ஓகேங்க. அதுக்கப்புறம் இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டடா கோயிங் ஃபார்வர்ட் சொல்றேன் ஒரு 5 வருஷம் அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்ஸ் ஸ்லாப் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது அடுத்த விஷயம். கரெக்ட் ஆனா சார். இங்க நம்ம ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க வேண்டியது இல்ல. ஏன்னா இந்த 1 லேக்கு மேல செலவு பண்ணக்கூடாதுப்பா, இதுக்கு மேல எனக்கு வந்து டாக்ஸுக்கு போயிடும். கரெக்ட் சார். ஆமா. அந்த மாதிரி நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம். அப்ப நீங்க காம்போ மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற ஃபர்ஸ்ட். அதாவது நீங்க உங்களுக்கு வேற சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லைன்னா ஐடிசிடபிள்யூ ஒரு போர்ஷன் வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகே. இப்போ இதுல வராத டைம்ல நம்ம வந்து அது அப்பயும் நம்ம வந்து அந்த growth ஆப்ஷன்ல இருந்து லிக்விட் ஃபண்ட், அல்ட்ரா ஷார்ட் ஃபண்ட்ல அந்த இதுல இருந்து கூட நம்ம வந்து ஒரு எஸ்டபிள்யூபி ஓபன் பண்ணிக்கலாம். அப்போ நான் எப்படி உங்களுக்கு சொல்லுவேன்னா ரெண்டுமே நீங்க பிளான் பண்ணி பேக்கப், அதாவது உங்களோட டோட்டலா ஒரு பாசிவ் இன்கமுக்கு ஒரு ரெகுலர் இன்கமுக்கு வந்து ஒரு காம்போ பேக் மாதிரி நீங்க வச்சுக்கலாம் எஸ்டபிள்யூபியும் ஐடிசிடபிள்யூ. ஓகே சார். ஓகே. ஓகே சார், இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே. சார் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம். அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.